السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா தாங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்றைய முதல் வகுப்பில் சஹீஹுல் புகாரியிலிருந்து கிதாபு ரிகாக் என்ற பாடப்புத்தகத்தில் இடம்பெறக்கூடிய பாபு ரியாஇ வஸ்ஸும்ஆ பற்றி பார்க்க இருக்கின்றோம். முகசுதிக்காக செயல்படுதல், பிறர் புகழ வேண்டும், பிறர் பாராட்டி பேச வேண்டும், அதை மற்ற மக்களை கேட்க செய்ய வேண்டும், அல்லது தான் பிறர் புகழ கேட்க வேண்டும் என்பதற்காக செயல்படுவது கூடாது என்ற பாடத்தை தான் இன்றைய பாபிலை நாம் பார்க்க இருக்கின்றோம். இது 50வது வகுப்பு. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். மிகவும் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பாடமாகும். இன்றைய காலகட்டத்தில் அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர பெரும்பாலான மக்கள் முகசுதிக்காக, பிறர் புகழ வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய நல்லறங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. இதனுடைய வெளிப்பாடாக நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு சிறிய ஒரு விழாவாக இருந்தாலும் அங்கு பேனர் வைக்கிறது. பேனர்ல தன்னுடைய போட்டோ பெறவில்லை என்றால் அதற்காக கோவப்படுவது. அதே போல ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இங்க எல்லாமே தான் செய்த நல்லறங்களை, இபாதாத்துகளை ப்ரொஃபைல் பிக்சர்ல வைத்து அதுல லைக் வர்றதை பார்த்து சந்தோஷம் அடைகிறது. இந்த மாதிரியான பிறர் புகழ, பிறர் பாராட்டி கேட்க வேண்டும், பிறர் புகழ வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அதிகமாகிவிட்டது. இது தவறு. இப்படி ஒருவர் செயல்படுவாரையானால் அவருடைய வணக்கம் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை எச்சரிக்கக்கூடிய ஒரு பாடம்தான் இந்த பாடமாகும். எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாணவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் வணக்க வழிபாடுகளை, நல்லறங்களை அல்லாஹ்விற்காக மட்டும் செய்யக்கூடியவர்களாக உருவாகி கொள்ளுங்கள். இந்த பேனர் விரும்பிகளாக அல்லது லைக் விரும்பிகளாக மாறிவிடாதீர்கள். நஅூது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக. பாருங்கள், 6499வது செய்தியாக இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். ஹத்தஸனா முஸத்ததுன், எங்களுக்கு முஸத்தத் ரஹ்மஹுல்லாஹ் அறிவித்தார்கள். ஹத்தஸனா யஹ்யா, முஸத்தத் ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாங்க, எங்களுக்கு யஹ்யா அறிவித்தார்கள். யஹ்யா அவர்கள் அன் சுஃபியான் அவர்களிடமிருந்து அறிவிக்கிறார்கள். சுஃபியான் அவங்க சொல்றாங்க, ஹத்தஸனி, எனக்கு அறிவித்தார்கள், சலமத்துப்னு குஹைலின். சலமத்துப்னு குஹைல் ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாங்க, வஹத்தஸனா அபு நுஐம், எங்களுக்கு அபு நுஐம் அறிவித்தார்கள். அபு நுஐம் சொல்றாங்க, ஹத்தஸனா சுஃபியானு அன் சலமத, சலமாவிடம் இருந்து சுஃபியான் அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள். கால, சலமா ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாங்க, சமிஅது ஜுந்துபன் யகூலு, ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அவர்கள் கூறுகிறார்கள், கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். சலமா ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாங்க, வலம் அஸ்மா அஹதன் யகூலு கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைரஹு. சலமா ரஹ்மஹுல்லாஹ் அவங்க ஜுந்துப் ரஹ்மஹுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்தே தவிர
வேறு யாரிடமும் அல்லாஹின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக நான் கேட்டேன் என்ற செய்தியை அறிவிக்கக்கூடிய நிலையில் நான் கேட்டதில்லை என்று சொல்றாங்க. ஃபதனவுத்து மின்ஹு, நான் ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் நெருங்கினேன். ஃபஸமிஅதுஹு யகூலு, ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்ல நான் கேட்டேன். யகூலு, ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், قال النبي صلى الله عليه وسلم, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் சம்மஅ, யார் தன்னுடைய நல்லறங்களை பிறரிடம் பரவ வேண்டும், பிறர் அதை பற்றி பேச வேண்டும் என்பதற்காக, சம்மஅ செவியேற்பதற்காக வேண்டி செயல்படுவாரோ, அவருடைய செயலை பிறர் பாராட்டி பேச தான் செவியேற்க வேண்டும் அல்லது பிறர் செவியேற்க வேண்டும் என்பதற்காக செயல்படுவாரோ, சம்ம அல்லாஹு பிஹி, அல்லாஹு தஆலா அவருடைய செயலை, அவருடைய உண்மையான நிலையை வெளிப்படுத்தி விடுவார். வமன் யுராஇ, யார் முகசுதிக்காக செயல்படுவாரோ, முகசுதிக்காக ஒரு வணக்கத்தை ஒரு நல்லறத்தை செய்வாரோ, யுரா இல்லாஹு பிஹி, அவருடைய செயலை அல்லாஹு தஆலா வெளிப்படுத்தி விடுவான். சம்மஅ என்ற வார்த்தையின் அர்த்தத்தை அறிஞர்கள் கூறுகிறார்கள், ஷஹர பினஃப்ஸிஹி, தன்னை பிரபலியப்படுத்தினார் என்ற அர்த்தம். தன்னை பிரபலியப்படுத்துவதற்காக, இவர் தான் இந்த நல்லறங்களை செய்தார், இவர் தான் இப்படி செய்தார், அவர் தொழுகையாளி, அவர் அந்த மாதிரி என்று தன்னை பிரபலியப்படுத்துவதற்காக செயல்பட்டார். தன்னுடைய செயல் நினைவை வெளிப்படுத்தினார், அதை பரப்பினார். ஆனா இது பண்ண, நான் பண்ணதுதான், அது நான் செஞ்சதுதான் என்று அதை வெளிப்படுத்தினார், அதை பரப்பினார். வக்கீல இன்னொரு அர்த்தம் சொல்லப்படுது, அமில அமலன் அலா கைரி இஹ்லாஸின், உள்ள தூய்மை இல்லாமல் ஒரு அமலை செய்தார். யுரீது ஐ யராஹுன் நாசு வயுஸ்மிஊன வயுஸ்மிஊஹு அல்லது வயஸ்மஊஹு, ஐ யராஹா ஐ யரா ஐ யராஹுன் நாஸ், யுரீது ஐ யராஹுன் நாஸ், மக்கள் அதை பார்க்க வேண்டும் என்பதை அவர் நாடினார். அதே போல அதை, அவருடைய செயலை மக்கள் கேட்க வேண்டும் அல்லது அவர் செய்த செயல் என்று மக்கள் பிறருடைய காதுகளில் செவியேற்க செய்ய வேண்டும் என்பதை நாடி செயல்பட்டார் என்ற அர்த்தம் இந்த சம்மஅ என்ற வார்த்தைக்கு சொல்லப்படுகிறது. அதுவே சம்ம அல்லாஹு பிஹி என்று வரும்போது, கஷஃபஹு அலா ஹகீகத்திஹி, அவருடைய உண்மையான நிலையை, உண்மையை அல்லாஹு தஆலா வெளிப்படுத்தினான். கஷஃபஹு அம்பலப்படுத்தினான், வஃபதஹ அம்ரஹு அவருடைய காரியத்தை அம்பலப்படுத்தினான் என்ற அர்த்தமாகும். இப்ப யார் பிறர் போற்ற வேண்டும், பிறரிடத்திலே நான் அறிமுகமாக வேண்டும், பிரபலியமாக வேண்டும் என்ற செயலில் ஈடுபடுவாரோ அவருடைய செயலை அல்லாஹ் அம்பலப்படுத்தி விடுவான். யார் முகஸ்துதிக்காக மக்கள் தன்னுடைய அமலை பார்த்து அதன் மூலமாக புகழை யார் நாடுகிறாரோ, அதான் யுராஇ, முகஸ்துதிக்காக செயல்படக்கூடியவர் அர்த்தம். அதாவது வஅன்னஹு லா யஅமலு லிவஜ்ஹில்லாஹி தஆலா, அல்லாஹு தஆலாவின் முகத்திற்காக செயல்பட மாட்டார், முகத்திற்காக செயல்பட மாட்டார். அவர் மக்களுக்காக செயல்படக்கூடியவராக இருப்பார். அதான் முகஸ்துதிக்காக செயல்படக்கூடியவர். இவருடைய நிலையை அல்லாஹு தஆலா வெளிப்படுத்தி விடுவார். மக்கள் என்ன இவர் பிரபலியத்துக்காக செய்கிறாரு என்றெல்லாம் அவரை இகழக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள், இகழக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதனுடன்
சஹ்தில்லாஹி தஆலா அலைஹி, அல்லாஹுடைய கோபமும் அவர் மீது ஏற்பட்டு விடுகிறது. அல்லாஹுடைய கோபமும் அவர் மீது ஏற்படுவதுடன் மக்களும் அவரை இகழக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற அர்த்தத்தை அறிஞர்கள் கூறுகிறார்கள். அடுத்த பாடம், பாபு மன் ஜாஹத நஃப்ஸஹு ஃபீ தாஅத்தில்லாஹ், அல்லாஹுக்கு கீழ்ப்படிவதில் தன்னுடைய மனதுடன் போராடக்கூடியவர் என்ற பாடமாகும். உண்மையிலே இது மிக முக்கியமான ஒரு பாடம். நல்லறங்கள் செய்வதில் மனது பெரும்பாலும் நமக்கு தடையாக இருக்கும். எனவே மனதுடன் போராடணும். இல்லை, நான் நல்லறம் செய்வேன், நான் தொழுகைக்கு செல்வேன், குர்ஆனை ஓதுவேன், பெற்றோருக்கு பணிவிடை செய்வேன், இன்றைய வகுப்பு ஹதீஸ் வகுப்புடைய நாள், இன்று தஃப்சீருடைய நாள், இந்த வகுப்பில் நான் கலந்து கொள்வேன் என்று அந்த மனதுடன் ஒரு போராட்டத்தை மேற்கொள்ள வேண்டும். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா 6500வது செய்தியா பதிவு செய்கிறாங்க. ஹத்தஸனா ஹுதுபத் இப்னு ஹாலிதின், எங்களுக்கு ஹுதுபத் இப்னு ஹாலித் அறிவித்தார்கள். ஹுதுபத் இப்னு ஹாலித் சொல்றாங்க, ஹத்தஸனா ஹம்மாம், எங்களுக்கு ஹம்மாம் அறிவித்தார்கள். ஹம்மாம் சொல்றாங்க, ஹத்தஸனா கதாதத்து, எங்களுக்கு கதாதஹ் ரஹிமஹுல்லா அவர்கள் அறிவித்தார்கள். கதாதஹ் ரஹிமஹுல்லா சொல்றாங்க, ஹத்தஸனா அனஸ் இப்னு மாலிக், எங்களுக்கு அனஸ் இப்னு மாலிக் அறிவித்தார்கள். அனஸ் இப்னு மாலிக் அவங்க சொல்றாங்க, அன் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு قال, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக, பைனமா அன ரதீஃபுன் நபிய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பைனமா அன ரதீஃபுன் நபிய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நான் இருந்தபோது, லைஸ பைனி வ பைனஹு, எனக்கும் அவர்களுக்கும் இடையில் இல்ல ஆஹிரத்து ரஹ்லி, சேனத்தினுடைய கடைசி பகுதியை தவிர வேறு எதுவும் இருக்கவில்லை. ஃபகால, நபி அவர்கள் யா முஆத் என்று அழைத்தார்கள். குல்து, நான் கூறினேன், லப்பைக் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரை நான் ஆஜராகிவிட்டேன். வஸஅதைக், நான் ஆஜராகிவிட்டேன், உங்களுக்கு நான் கட்டுப்பட்டு நடப்பது எனக்கு மகிழ்ச்சியான ஒன்றாகும். தும்ம சார சாஅத்தன், பிறகு 1 மணி நேரம் அப்படியே சார சென்றார்கள். தும்ம, பிறகு கால, நபி அவர்கள் யா முஆத் என்று அழைத்தார்கள். குல்து, நான் கூறினேன், லப்பைக் ரசூல் அல்லாஹ், அல்லாஹின் தூதரை நான் ஆஜராகிவிட்டேன். வஸஅதைக், உங்களுக்கு கட்டுப்படுவது மகிழ்ச்சியான ஒரு நல்ல காரியமாகும். தும்ம, பிறகு சார சாஅத்தன் 1 மணி நேரம் சென்றார்கள். தும்ம கால, பிறகு நபி அவர்கள் கூறினார்கள், அழைத்தார்கள், யா முஆத் இப்னு ஜபலின் என்று அழைத்தார்கள். குல்து, நான் கூறினேன், லப்பைக்க ரசூல் அல்லாஹ் வஸஅதைக், அல்லாஹ்வின் தூதரை நான் ஆஜராகிவிட்டேன், சொல்லுங்கள், உங்களுக்கு கட்டுப்படுவது மிக மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒன்றாகும். கால, நபி அவர்கள் கூறினார்கள், ஹல் தத்ரி மா ஹக்குல்லாஹி அலா இபாதி, உங்களுக்கு தெரியுமா அடியார்கள், மா ஹக்குல்லாஹி அலா இபாதிஹி, மா ஹக்குல்லாஹ், அல்லாஹுடைய உரிமை என்ன, அலா இபாதிஹி, அவனுடைய அடியார்கள் மீது, அடியார்கள் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய உரிமை என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா என்று நபி அவர்கள் கேட்டார்கள். குல்து, நான் சொன்னேன், அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹுவும் அவனுடைய தூதருமே மிக அறிந்தவர்கள் என்று நான் கூறினேன். கால, நபி அவர்கள் சொன்னார்கள், ஹக்குல்லாஹ் அலா இபாதிஹி, அடியார்கள் மீதுள்ள அல்லாஹுவிற்கு செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா, ஐயஅபுதூஹு, அடியார்கள் அல்லாஹுவை வணங்குவதாகும். வலா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனுடன் எந்த ஒன்றையும்
இணை வைக்காமல் இருப்பதாகும், அவர்கள் இணை வைக்காமல் இருப்பதாகும் என்று நபி அவர்கள் கூறினார்கள். சும்ம சாரா சாஅத்தன், பிறகு 1 மணி நேரம் சென்றார்கள். சும்ம கால, மீண்டும் நபி அவர்கள் கேட்டார்கள், யா முஆத் இப்னு ஜபல், முஆத், யா முஆத் இப்னு ஜபல். குல்து, நான் கூறினேன், லப்பைக் ரசூல் அல்லாஹ் வ சஅதைக், அல்லாஹ்வின் தூதரே, நான் ஆஜராகிவிட்டேன், சொல்லுங்கள், உங்களுக்கு நான் கட்டுப்பட தயாராக இருக்கின்றேன். உங்களுடன் உங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பது அது மகிழ்ச்சியான சந்தோஷமான நிலையாகும். கால, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஹல் தத்ரி மா ஹக்குல் இபாதி அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது அடியார்களுடைய உரிமை என்ன என்று தெரியுமா? இதா ஃபஅலூஹு, அதை அடியார்கள் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமையை அவர்கள் செய்து விடுவார்களே, ஆனால் அல்லாஹ்வின் மீது அடியார்கள் இருக்கக்கூடிய உரிமை என்ன தெரியுமா என்று நபி அவர்கள் கேட்டார்கள். பொழுது நான் கூறினேன், அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹுவும் அவனுடைய தூதருமே மிக அறிந்தவர்கள் என்று நான் கூறினேன். கால, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஹக்குல் இபாதி அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது அடியார்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை என்பது அல்லா யுஅذிபஹும், அவர்களை அல்லாஹ் வேதனை செய்யாமல் இருப்பதாகும். அதாவது அடியார்கள் அல்லாஹுவை மட்டும் வணங்கக்கூடியவர்களாக, அல்லாஹுக்கு எந்த ஒன்றையும் கூட்டாக ஆக்காதவர்களாக இருப்பார்களேயானால், அப்போது அடியார்கள் மீது அல்லாஹ் மீது அடியார்களுக்கு செலுத்த வேண்டிய உரிமை என்னவென்றால், அடியார்களை அல்லாஹ் தண்டிக்காமல் வேதனை செய்யாமல் இருப்பதாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இன்றைய வகுப்பிலிருந்து நாம் பெறக்கூடிய பாடங்கள் மிக முக்கியமானது. ஒன்றாவது, பிறர் புகழ்வதற்காக, முகஸ்துதிக்காக, பாராட்டிற்காக, பிரபலியத்திற்காக வணக்கங்களை நல்லறங்களை செய்யக்கூடாது. அதே போல நாம் செய்யக்கூடிய நல்லறங்களை ஸ்டேட்டஸில் வைக்கிறது, ப்ரொஃபைல் பிக்சரில் வைக்கிறது, ஃபேஸ்புக்கில் பரப்புறது, வாட்ஸ்அப்பில் பரப்புறது, இது போன்ற செயல்களை விட்டு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த இடத்துல ஒரு சந்தேகம் ஏற்படலாம். இப்போ ஒரு மதரசாவாக நடத்துகிறாங்க, ஒரு பொது சேவை நிறுவனமாக நடத்துகிறாங்க, ரிப்போர்ட் பண்ணணும் அல்லது மக்களுக்கு அதை தெரியப்படுத்தி இன்னும் அதை மற்ற ஏனைய மக்களுக்கு போய் சேரும் விதமாக செயல்படணும். அங்கே ஒரு செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பொறுப்பாளருக்கு தெரிவிக்கணும் என்ற அந்த மாதிரியான சூழல்களில் அந்த பொது காரியங்களை ஃபோட்டோ எடுத்து அந்த ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம செய்யலாம். அறிஞர்கள் அது கூடும் என்ற ஃபத்வாவை கொடுக்குறாங்க. அது இல்லாமல் ஒரு மனிதர் தன்னுடைய பிரபலியத்திற்காக தான் செய்த நல்லறங்களை ஃபோட்டோ எடுத்து மக்களுக்கு மத்தியில் பரப்புறது, இது எல்லாமே பாவமான காரியங்களாகும், தவறான செயல்களாகும். அப்படி செய்யக்கூடாது. இரண்டாவது, வணக்கங்களை நல்லறங்களை அல்லாஹ்விற்காக இஹ்லாசுடன் உள்ள தூய்மையான நிலையில் செய்ய வேண்டும். அதை கொண்டு வரணும். நம்ம உள்ளத்துல முகஸ்துதியான எண்ணம் வரலாம், ஆனா அந்த எண்ணத்தை அப்படியே தொடர்ந்து விடக்கூடாது. அந்த எண்ணத்தை கண்ட்ரோல் பண்ணணும். இல்லை, அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, என் உள்ளத்துல பிறர் புகழ வேண்டும், பாராட்ட வேண்டும், மக்களுக்கு மத்தியில் நான் பிரபலியமாக ஆக வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லாம் ஏற்படுது. யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, உள்ள தூய்மையுடன் செயல்படக்கூடியவனாக என்னை ஆக்கு. யா அல்லாஹ் என்னுடைய அமல்களை இஹ்லாசுடன் செயல்படக்கூடிய அமலாக ஆக்கு. யா அல்லாஹ் என்னை முஹ்லிஸாக ஆக்கு என்றெல்லாம் அல்லாஹ்ட்ட நம்ம துவா செய்யணும். முகஸ்துதி
பெருமை, புகழுக்காக செய்தல் போன்ற எண்ணங்கள் ஏற்படும் போது பாவமன்னிப்பு தேடி அந்த எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணணும், இல்லாம ஆக்கணும், நீக்கணும். அடுத்து மூன்றாவது, அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிவதில் நஃப்ஸுடன் போராட வேண்டும். இன்றைய ஹதீஸ் வகுப்புல இந்த விஷயங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் அடுத்து உள்ள தவாது, பணிதல் என்ற பாடத்தை நாம் பார்க்கலாம். சிறிது நேர இடைவெளிக்கு பிறகு தஃப்சீருடைய வகுப்பிற்கு நாம் செல்லலாம். இன்றைய தஃப்சீர் வகுப்பு என்பது நாம இன்று நடத்துவோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல நீங்க அதை ஓதி காட்டுங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.